மகா சிவராத்திரி எல்லாருக்குமே தெரியும். இந்த சிவராத்திரினா என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சிவராத்திரிக்கு வந்து கண்ணு மூச்சா நமக்கு நல்லது நடக்கும். சிவராத்திரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூங்காமல் நல்லது நடக்கும். சிவராத்திரி வந்து நம்ம சிவன் வேண்டாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிவராத்திரினா என்ன, சரி இந்த சிவராத்திரி ஏன் நடக்குது அப்படின்றது ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சிவராத்திரினா என்ன, இதுக்காக தான் நம்ம சிவராத்திரியில் வந்து கண்ணு மூக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சிவன் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகா சிவராத்திரி அப்படின்றது அந்த சிவனுக்கு உகந்த ஒரு நாள் தான். சிவனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் தான். இந்த நாளை நீங்கள் நினச்சது என்ன, சிவனுக்கு என்ன உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாமே உண்மை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிவராத்திரிக்கே சிவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் வந்து நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே முடிக்கலாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம், இந்த மகா சிவராத்திரி அதுக்கு ஒரு கதை இருக்குது. உங்களுக்கு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். அந்த கதையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி பற்றி சிவனுக்கு நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா சிவனுடைய ஒய்ஃப். சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறப்போ இங்கே இந்த பிரம்மா இருக்கிற பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் சிவன் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 தலை இருக்குமா, ஒரே மாதிரி 5 தலை இருக்குமா. எங்கள் பார்வதி அம்மா வந்து நின்றுருக்க போகிறதுல உட்காந்துருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய்யலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 தலை தெரியும், நம்ம சிவன் 5 தலை வந்து தெரியும். சரிங்களா? அப்போது பார்வதி அம்மா வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் தான் வராங்க, சிவன் தான் வராரு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஏந்து ஒரு ஆசையாக ஒரு ஆர்வமாக ஓடுற அவங்ககிட்ட போகிறப்போ திரும்பி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிவன் இருக்க மாட்டார், பிரம்மா இருப்பார். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட்டாக போகும்போது அவங்களுக்கு இல்லை. அப்புறம் கோவம் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பார்வதி தேவ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் சிவன்கிட்ட வந்து இது மாதிரி சொல்லிட்டாரு, இது மாதிரி வந்து பிரம்மா வந்துட்டார், எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆச்சுன்னு ஏதோ சொல்லி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து கோவம் வந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கணும், பிரம்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, கோவத்தில் நேராக போயிட்டு பிரம்மாவோட ஒரு தலையை வந்து வெட்டிடுவார். சரிங்களா? அந்த தலையை வெட்டிட்டோன்னு எப்போ பிரம்மாவோட தலையை யார் வெட்டுறாங்களோ அவனுக்கு அந்த செகண்டே பிரம்மா கட்டி ஒரு தோசை வந்து பிடிச்சிடும். சரிங்களா? அந்த தோசை வந்து பிடிச்சிருச்சுன்னா அவருக்கு வந்து என்ன நடக்குது, என்ன பண்ணோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுருக்குமா, பசி எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டு எங்கே திக்கு புக்கு இல்லாமல் சுற்றுவாங்க. சரிங்களா? ஸோ சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்ன பண்ணுறோம் அவருக்கே தெரியாமல் அவர் பாட்டுன்னு ஒரு கதையாக எங்கெங்கேயோ போயிட்டுருக்கார். சரிங்களா? இந்த பிரம்மக்கடி தோசம் புரிஞ்சிச்சுன்னா ஓவராக பசி எடுக்கும். அந்த கபாலம் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கபாலத்துக்கு ஓவராக பசிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபாலம் என்ன பண்ணணும்னா டோட்டலாக வந்து பசிக்கு எடுக்கும், சாப்பிட்ணும் அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தவிர்த்தோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா, நீட்டாக போகிறாங்களா, நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? அந்த ஒரு ஃபோக்கஸில் அது வந்து போயிட்டுருக்கோம். சரி, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிவன் வந்து போயிட்டுருக்காரு. இது வந்து நம்ம கலக்கம்புற பார்த்தீங்கன்னா நாராயண ஒருத்தர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கலக்க மூட்டில் செட் ஆகும் சொல்லிட்டு இது மாதிரி வந்து சிவன் வந்து பண்ணிட்டாரு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்வதி அம்மா கிட்ட போயிட்டு ஏதோ கதை சொல்லி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணன் சொல்கிறத பற்றி அவர் வந்து நேராக போயிட்டு நம்ம பிரம்மாவுடைய ஒய்ஃப் நம்ம லக்ஷ்மி அம்மா, ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மி அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, பிரம்மாவுக்கு சிவன் வந்து மாதிரி பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மக்கட்டி தோசை பிடிச்சிச்சு, அவர் வந்து திக்கு புக்காமல் இங்கே அங்கே சுற்றி இருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் எதனாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க சொல்கிறேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மக்கட்டி தோசை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சுன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து 7 நாடு சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மக்கட்டி தோசமும் கொஞ்சம் ஒரு வில்லங்கமான ஒரு விஷயம். 7 நாடு சனி பிடிச்சவங்களுக்கே தெரியும், ரொம்ப ஆட்டி படிக்கும், எல்லாமே அவர் சேர்ந்து இருந்தாலும் அவர் ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு போயிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 குழியை வந்து நோண்டுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 16 கரம் வந்து நோண்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மா வந்து பார்த்திங்கன்னா 16 கைகளை கொண்டு வந்து கரங்களை கொண்டு நிற்கணும். அதில் ஒரே ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பண்ணுறது சில விஷயம்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அது மாதிரி அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாராயணன் அவர் வந்து சொல்லிட்டாரு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சாப்பாடு வந்து பத்தாதில்ல, அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊரையே அங்கே எங்கேயோ சொல்கிறாங்க, அங்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு தேடி அலைஞ்சு வந்து பார்வதி அம்மாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது. அங்கங்கே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேணும், பாய்கிட்ட வேணும், சுண்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக வந்து இது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஏன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பத்தாது, புரியுதுங்களா? நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருக்க பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வண்டியாக லோடோட கொடுத்தா கூட அதுக்கு பத்தாது. சரிங்களா? நம்ம சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக சாப்பிடாது. அதனால் எல்லாருக்கிட்டும் சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு வந்து எடுத்துன்னு வராங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லக்ஷ்மி அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதையில் நீங்கள் சாப்பாடு வந்து உருவாக்கிட்டே அந்த பிரம்ம கபாலத்துக்கு 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாப்பாடு கொடுங்க, 3வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறப்போ நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண அது ருசிக்கு அவர் கையிலேருந்து கீழே வந்து வீந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லிட்டப்போ
இது மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் நீங்கள் வந்து பண்ணணும். அன்றைக்கி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் இருக்கணும். தூங்காமல் இருந்து இந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் சரியாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மா சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. லட்சுமி அம்மா சொன்ன மாதிரியே பார்வதி அம்மா தேவி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு ஒரு ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்துடுச்சு. சாப்பாடு இந்த மாதிரி 16 கைகளை கரங்களை கொண்டு நின்றாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. ஆயுதங்களை வச்சு நிற்கணும். ஒருத்தர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. 2 உருண்டை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாக சிவன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கி வைக்கிறதுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவர் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மோளம் போட்டு அவர் சுற்றி எல்லாம் 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா மோளம் அடிச்சுட்டு அந்த டான்ஸ் ஆடுவாங்களா உடுக்கு அடிச்சுட்டு. அதனால தான் மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருப்பார். எல்லாமே சத்தம்லாம் போட்டுட்டு அது மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி அவர் மூச்சு சொல்லிட்டு அதை பிரம்மா காபாலத்துக்கு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 2 வாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம கபாலத்துக்கு கொடுப்பாங்க. 3வது வாய் மட்டும்தான் அந்த வாய்க்கு கிட்ட எடுத்து போய் டக்குன்னு அந்த குழிக்குள்ளே போட்டு அப்படி சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா மேலே அந்த குழிக்குள்ளே போட்டோன்னே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம கபாலம் என்ன பண்ணால் ருசிக்கு அவர் கையில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அது தூக்கி வந்து கீழே வந்து வீழ்ந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறவங்களுக்கு. இப்போது இது மாதிரி ஆயிடுதால வந்து பார்த்திங்கன்னா ஏன் அது மாதிரி வந்து ஆயிடுதால வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி சொல்கிறாங்கன்னா அந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூச்சு இருந்ததால் மட்டும்தான் அந்த தோஷம் வந்து அவங்களுக்கு விட்டு போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த தோஷம் போகிறதுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாமே போயிடுச்சு. தோஷம் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த தோஷம் வந்து இன்னொரு ஆளுக்கு போயிடும். அது நம்மளுக்கு பார்ட் 2ல் சொல்கிறேன். ஸோ எதுக்கு நான் உங்களுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா சிவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்கு. அப்புறம் பிரம்மகட்டி தோஷம் பிடிச்சிருக்கு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் வந்து முழு மனசோட சிவனுக்கு நீங்கள் வழிபட்டு சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்றது உண்மை தான். இப்போ வரைக்குமே நானே அதை செய்வேன். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சிவன் பக்தனாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஏன்னா அந்த சிவராத்திரி அன்றைக்கி அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான நாள், அவ்வளோ ஒரு பவரான ஒரு நாள். அதனால் அந்த சிவனுக்கே ஒரு விடுதலை கிடைச்ச ஒரு நாள். விடுதலைனா அந்த ஒரு கெட்ட ஒரு இதில் வந்து ஒரு சரி செய்யும் நாள். அதனால் சொல்கிறேன். அதனால் நீங்கள் மகா சிவராத்திரி அன்றைக்கி கண்டிப்பாக கண்ணு மூச்சு நல்லது நினைங்க, நல்லது நடக்கும். சரிங்களா?